இந்த இனிய வேளையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்காசி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளின் செயல் வீரர்களின் கூட்டத்தினுடைய தலைவர் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அன்பு அண்ணன் மகாராஜாஜி அவர்களை இந்த நிகழ்வில் இரண்டர கலந்து சிறப்பித்து ஆற்றலோடு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர்களை தென் தமிழகத்தில் இந்த கூட்டணியை நல்லதோர் வெற்றி களமாக அமைப்பதற்கு முழு மூச்சோடு களப்பணியாற்றி வருகின்ற வாழும் நேதாஜி மோடிஜியினுடைய போர்ப்படையில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற மருது சகோதரர்களாம் பெரிய மருது ஓபிஎஸ்ஸின் போர்ப்படை தளபதிகளை, சின்ன மருது டிடிவியின் போர்ப்படை தளபதிகளை, ஆற்றல் மிகு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அடலேறுகளை, தமிழக மக்கள் கல்விக் கழகத்தினுடைய அடலேறுகளை, மாபெரும் சேலம் பொதுக்கூட்டத்திலே வரலாற்று சிறப்புமிக்க அந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்களினுடைய திருக்கரத்தை பிடித்து ஒற்றை வாக்கியத்தை உச்சரித்திருக்கிறார். அகில இந்திய அளவில் இந்த கூட்டணியின் மூத்த தலைவர் நீங்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் இந்த அரங்கத்தை நிரப்பியிருக்கின்ற ஐயா ராமதாஸ் அவர்களினுடைய அடலர்களை, 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட செயல் வீரர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் மதிய நேர வணக்கத்தை. 16 ஆண்டு காலம் சமத்துவ பாதையில் பயணித்து இந்த தேர்தல் துவக்கத்தில் சமத்துவ மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து 200 தினங்களிலெல்லாம் எங்களையும் தன்னையும் அண்ணல் அண்ணாமலைஜியினுடைய தலைமையின் கீழ் தமிழக பாரதிய ஜனதாவில் இணைத்து கொண்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக நான் காண்கின்ற கன்னி மேடை இது. எனது தேசிய தடாகத்தில் கன்னி பேச்சு இது. வாய்ப்பை வழங்கிய என் தேசிய சொந்தங்களுக்கு, என் பாரதிய சொந்தங்களுக்கு நன்றி பாராட்டி, இங்கே பேசுகின்ற அடலேறுகள் எல்லாம் சொன்னார்கள், நடந்தேறுகின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்பதை மக்கள் மன்றத்திலே பரவி வைக்க வேண்டும். தமிழகத்தினுடைய அரசியல் களம் இன்றைக்கு 4 முனைகளை சந்தித்திருக்கிறது. நாம் தான் முதன்மையான கூட்டணி. சிலர் சொல்லுவான் 3வது அணி 2வது அணிப்பான். முதல் அணியே இதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இன்றைக்கு முதல் அணி. அந்த வகையில் 4வது களம் காண்கின்ற ஒரு அணி என்று சொன்னால் அண்ணன் சீமான். சின்னத்தையே தக்க வைக்க தெரியாதவர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார்? ஒரு காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு அப்ளிகேஷன் போட்டு சின்னத்தை தக்க வைக்க கூட ஒரு சாதாரண சின்ன கட்சிக்காரன் செய்கிற வேலையை கூட 7% வாக்கு வங்கி வைத்திருக்கிற செய்ய தவறிய மேடை முழக்கத்திற்காரர்களினுடைய கூட்டம் ஒன்று. அது நமக்கு அவசியம் இல்லை. 2, இன்றைக்கு 3வது அணி என்று சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய கூட்டணி. அதனுடைய பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய புரட்சி தலைவி அவர்கள் அமர்ந்த இருக்கையில் நான் இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று இருந்து கொண்டு மயில் தோகை விரித்து ஆடுகின்றதை பார்த்து வான்கோழியும் ஆடுமாம். அது மாதிரி இன்றைக்கு தனியாக களம் காண்கிறேன் என்று அண்ணன் எடப்பாடியார் களம் காண்கிறார். மோடியோடு கூட்டணி வேண்டாமாம், ஆனால் மன்சூர் அலிகானோடு கூட்டணி வேண்டுமா? என்ன ஒரு கொடுமை பாருங்க. உண்மையிலேயே நீங்கள் பொதுச் செயலாளர் பதவி என்பது புரட்சி தலைவிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி என்று நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு வலுவான இடத்தை பிடித்திருப்பீர்கள். அந்த அம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் இன்றைக்கு 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி என்று சொன்னால் அம்மா இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அது எங்க போகும்னு யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்கே தெரியல.
வேட்பாளர் பட்டியலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அளவிற்கு ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல தெரியல. பிரதமர் யார் என்று காட்டுகின்ற அடையாளம் காட்டுகின்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். ஆக பிரதமரை அடையாளம் காட்ட இயலாத மூவர் ஒரு பக்கம், நிரந்தரமாக வாழும் வரை தகுதியோடு வாழ்கின்ற மோடிஜி அவர்களை காற்றி பிரதமராக்குவதற்காக கூடியிருக்கின்ற கூட்டமாக இன்றைக்கு இந்த கூட்டம் நிறைந்தேறிக் கொண்டிருக்கின்றது. எனவே மக்கள் மன்றத்தில் நடந்தேறுவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் என்பதை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். நேற்று மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் மோடியை பார்த்து கேட்கிறார், இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்கிறதே தட்டி கேட்க துப்பில்லையான்னு கேட்கிறார். என் அருமை முதல்வர் அவர்களே, கடந்த கால சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். 2014 வரைக்கும் நீங்கள் உள்ளிட்ட ஆட்சி அமைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய 50 ஆண்டு கால ஆட்சியில் மொரார்ஜி வாஜ்பாய் உள்ளிட்டவர்களை தவிர்த்து 50 ஆண்டு கால ஆட்சியில் என் தமிழக மீனவன் 800 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். 2014க்கு முன்னாடி உங்க கோட்டாப்படி பார்த்தா இந்த 10 வருஷத்துல 160 தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இலங்கை தமிழர் துப்பாக்கியை தூக்குவதற்கு அஞ்சுகிறது. காரணம், இந்தியாவினுடைய தலைமை மோடிஜி. நீ சுட்டா சுடுவான்னு அவனுக்கு தெரியும். ஆக இன்றைக்கு தமிழகத்தினுடைய மீனவர்கள் கடலில் துப்பாக்கிகளுக்கோடு போட்டி போடவில்லை. எல்லை தாண்டிய பிரச்சனை வருகின்ற பொழுது கைது செய்யப்படுகின்றார்கள். மறுநாள் எங்கள் அண்ணாமலைஜிக்கு தகவல் தெரிகிறது, ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுகிறார், விடுவிக்கப்படுகிறார். எந்த ஒரு இழப்பும் இன்றி இன்றைக்கு தமிழகத்தினுடைய மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 10 ஆண்டு காலத்தினுடைய மோடி ஆட்சி. மோடி தமிழகத்திற்கு என்ன செய்தார், மோடி பாரதத்திற்கு என்ன செய்தார் என்று கேட்கின்ற திராவிட கும்பல்களே, 2014 பாரதத்திற்கு மீண்டும் ஒரு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டதெல்லாம் ஆட்சியா? 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆண்டதெல்லாம் ஆட்சியா? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய காலத்தில் எப்பொழுது தமிழகத்திலும் தேசியத்திலும் 4 வழிச்சாலை வந்ததோ அப்பொழுது ஆங்கில பத்திரிகையாளர் வந்து எழுதினார், இந்த முன்னேற்றம், இந்த 4 வழிச்சாலை இந்த இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும் என்று எழுதினார். அப்ப நீங்க 50 ஆண்டு கால ஆட்சியில் பாரதத்தை 15 ஆண்டு காலம் பின்னோக்கி கொண்டு சென்ற கூட்டாளி களவாணிகள் தான் இந்த கூட்டணி. ஆக பிரதமரை யார் என்று காட்ட தெரியாத மூவர், இவர்தான் பிரதமர், இவர் பின்னால் நாங்கள் அணிதிரள்வோம் என்று காட்டுகின்ற கூட்டணியில் தான் இன்றைக்கு தென்காசியில் அன்பு தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே அனுபவித்திருக்கிறார். இந்த கூட்டணியை பாருங்க, எல்லா வேட்பாளர்களுமே தலைவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அனைத்து வேட்பாளர்களுமே இயக்கத்தினுடைய தலைவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து வேட்பாளர்களுமே வாரிசுகள். அது வாரிசுகளின் கூட்டணி, இது தலைவர்களின் கூட்டணி. இந்த களத்தை பொறுத்தளவிற்கு, தென்காசி பாராளுமன்ற களத்தை பொறுத்தளவிற்கு நாம் சற்று களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். வேட்பாளரை பொறுத்தளவிற்கு, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை பொறுத்தளவிற்கு தமிழக அரசியலில் சட்டமன்றத்திற்கு வாருங்கள் என்று கரம் பிடித்து அழைத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எக்மோர் தொகுதியில் கொடுத்து சொற்ப வாக்குகளில் இன்றைக்கு வாய்ப்பினை இழந்தார். அதன் பிறகு அவரது திறமையை கண்டு இன்றைக்கு மோடிஜி, நீங்கள் சென்னைக்கான வேட்பாளர் அல்ல, டெல்லிக்கான வேட்பாளர் என்று அவரை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், களத்தில் கடந்த கால வரலாறுகளை பேசி உங்களை திசை திருப்புவார்கள். கடந்த கால வரலாறு என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தமிழ் சமூகத்திற்கும் ஒன்று இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 180 ஆண்டுகளுக்கு முன்பு தோல்சீலை போராட்டத்தில் துவங்கி, வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் துவங்கி, ஆலய பிரவேச போராட்டத்தில் துவங்கி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தமிழ் சமூகம் ஒவ்வொன்றிற்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் போராடி கொண்டுதான் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அப்படி அல்ல. தென் தமிழகம் அமைதி பூங்காவாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவனும் எவரை பற்றியும் எப்படி பற்றியும் பேசக்கூடாது என்கின்ற கருத்தை முன்னிலிருப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வியாளர், கல்லூரிகளில் நடத்துகின்ற கல்வியாளர், ஒரு கட்சியினுடைய தலைவர். அந்த வகையில் அவரே நமக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தென்காசி பாராளுமன்றத்தினுடைய பிரச்சனைகளை எவரிடமும் கேட்டு பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவரே சுயமாக முடிவெடுத்து சுயமாக களப்பணியில் ஈடுபடக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துதான் இந்த கூட்டணி நியமிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட நாங்கள் விருதுநகரிலே
வேட்புமனு செய்து முடித்த பிறகு எங்கள் அன்பு தலைவர் சரத்குமார் அவர்கள் நாளைய தினம்தான் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை சந்திக்கின்றேன், இந்த மாதிரி களப்பணி இருக்கிறது என்று சொன்னவுடன் இங்கு பேசிய எல்லா தொண்டர்களும் பேசிய அதே கருத்தை தான் சொன்னார்கள். எனவே அவர்களுடைய பிரச்சார பயணம் எல்லா வேட்பாளர்களுமே தலைவராக இருப்பதால் அனைவருமே அனைத்து தொகுதிகளுக்கு போகக்கூடிய சூழலில் நாம கூட 4ஆம் தேதி நமது மாவீரன் அண்ணாமலைஜியை இங்கே சந்திக்கவிருக்கின்றோம். அந்த அளவிற்கு சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்ற பொழுது அவர் இல்லாத இடத்திலும் அவர்கள் இருப்பதை உணர்ந்து களப்பணியாற்றி மீண்டும் மோடி என்கின்ற அந்த செயலாக்கத்தை தாமரை என்கின்ற ஒற்றை சொல்லுக்கு கீழ் ஜாதி மத இன பேதமின்றி நமது இலக்கு தாமரை வெற்றி பெற்றாக வேண்டும், மோடிஜி மீண்டும் காற்றி பிரதமராக வேண்டும் என்கின்ற இலக்கோடு பயணிப்போம். தென்காசி தொகுதியில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வெற்றி வாகை சூடுவோம். வெல்லட்டும் தாமரை, வெல்லட்டும் மோடிஜி, வெல்லட்டும் மோடிஜி. வேண்டும் மோடி, வேண்டும் மோடி, வேண்டும் மோடி. அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு ராமராஜா அவர்கள் சிறப்புரையார். பாராளுமன்ற தொகுதியினுடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளர் வடக்கே வாரணாசியிலே நரேந்திர மோடி, தெற்கே தென்காசியிலே ஜான் பாண்டியன். நரேந்திர மோடியினுடைய பிரதிநிதி யார் என்று சொன்னால் ஜான் பாண்டியன். அவர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய கூட்டத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிக்க மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்களே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3வது முறையாக நரேந்திர மோடியை அரைநிலை அமர்த்துவதற்காக அண்ணாமலை அவர்களுடைய இளம் சிங்கங்களே, பாரத தாயை பாரணியில் உயர்த்துவதே எனது லட்சியம் என்கிற லட்சிய வேட்கையோடு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே 39 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற அருளும் பகலும் அயராது பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய காவி சொந்தங்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இனமான பேராசிரியர் சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய காவி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய அமைதியான தலைவர் ஐயா சி கே மூப்பனாருடைய புதல்வர் வாசன் ஐயா அவர்களுடைய அன்பு செயல் வீரர்களே, சல்லிக்கட்டு நாயகன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அன்பு தம்பி ஓபிஎஸ் அவர்களுடைய அன்பு மிக்க நிர்வாகிகளே, தொண்டர்களே, மக்கள் செல்வர் அம்மாவின் அன்பை பெற்ற மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரனுடைய அன்பு சகோதரர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஏனைய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர்களுடைய அன்பை பெற்ற தொண்டர்களே, தென்காசிக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. பாரதிய ஜனதா கட்சி தென்காசியிலே ஒரு வெற்றி வாய்ப்பை 1999 1000க்கு குறைவான வாக்குகளிலே ஒரு வாக்குச்சாவடிக்கு அரை வாக்குகளிலே வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 25 ஆண்டுகள் கழித்து தாமரை சின்னம், அதுவும் அடல் பிகாரி வாஜ்பாய் காலம் முடிந்து நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே 3வது முறையாக அரியணை ஏற இருக்கின்ற நேரத்திலே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வாரணாசியிலே நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதி போல தென்காசியிலே நரேந்திர மோடி பிரதிநிதியாக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை அத்துணை அரசியல் இயக்கங்கள் ஓரணியிலே நின்று நம்முடைய தோழமை இயக்கங்கள் எல்லாம் ஓரணியிலே ஒரு தாய் பிள்ளைகளாக ஏப்ரல் 19 வரை களப்பணியிலே பாராளுமன்ற அளவிலே ஒரு ஒருங்கிணைப்பு குழு, சட்டமன்ற அளவிலே ஒருங்கிணைப்பு குழு, ஒன்றிய நகர பேரூர் அளவிலே ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நரேந்திர மோடியுடைய சின்னத்திலே போட்டியிட்ட அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே எதிரணியிலே நிற்கின்ற வேட்பாளர்கள் என்பது அறிவித்தவுடனே அவர் தோல்வி என்று அதிமுக 4வது இடத்துக்கு போட்டி ஓட்டுக் கொண்டிருக்கிறது வேட்பாளர் அவர்கள். நாம் தமிழர் நோட்டோவுக்கு அடுத்து கீழே போவதற்கான ஒரு சூழ்நிலை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேருக்கு நேர் களத்தில் நிற்கின்ற போது அது ஒரு செல்லா கூட்டணியாக, அது இதெல்லாம் செயல் வீரர்கள் கூட்டணி, அது செல்லாத கூட்டணியாக இத்து போன காங்கிரஸ், ஒண்ணுமே இல்லாத கம்யூனிஸ்ட், அந்த கட்சியில் இருக்கவருக்கு எந்த ஊர்ல தொண்டன் இருக்கானையா அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதோ ஒரு ஆட்சியில இருப்பதனால் அந்த கட்சி இருப்பது போல காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை இயக்கம் திமுக தனிச்சுன்னா அந்த கட்சி தாங்க 4 இடத்துக்கு போகும். பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய ஒரு கூட்டணியோடு களத்திலே நிற்கின்றோம். நாடும் நமதே, 400க்கு மேல் எம்பி, அந்த 400இல் ஒருவராக அண்ணன் ஜான் பாண்டியன். தமிழகம் புதுச்சேரியிலே 40 நமதே என்று கூறி வாக்களிப்போம் தாமரைக்கு. வேண்டும் மோடி, வேண்டும் மோடி, வாக்களிப்போம் வாக்களிப்போம், வாக்கு சேகரிப்போம் வாக்கு சேகரிப்போம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அடுத்தபடியாக
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பார்வையாளர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் திரு மகாராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த முறை 400க்கு மேல் என்கிற உலக தலைவர்கள் எல்லாம் போற்றுகிற அளவிலே இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தாரக மந்திரத்தையும் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற வகையிலே இன்னைக்கு ஒரு தாரக மந்திரமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணி வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளே, மாவட்ட தலைவர் ராஜேஷ் ராஜா உட்பட மாவட்ட நிர்வாகிகளே, நகர நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, தொண்டர்களே, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர்களே, தொண்டர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினோட தலைவர்களே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு தொண்டர்கள் கழகத்தோட தலைவர்களே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே கலந்து கொண்டுள்ள மாவட்ட தலைவர் உட்பட தொண்டர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு 2 போட்டி தான். நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான போட்டி, எதிரான உள்ள ஒரு போட்டி. எதிராக யார் இருக்கிறா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பி டீம் ஏடிஎம்கே, ஏடிஎம்கேவோட பி டீம் டிஎம்கே. அது ரெண்டுமே ஒரே கூட்டணி. இன்னைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உருவான கூட்டணி, மறைமுகமாக உருவான கூட்டணி. அப்படிப்பட்ட கூட்டணிக்கும் நமக்கு தான் இன்னைக்கு போட்டியா இருக்கு. நாம வரக்கூடிய தேர்தலில் இதை எப்படி எந்தெந்த வாதங்கள்லாம் எடுத்து மக்கள்கிட்ட வைக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். எண்ணற்ற திட்டங்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு திட்டங்களா நம்ம இந்த ஒரு வீடுகளில் போனீங்கன்னா, ஒரு தெருவில் போனீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டங்களை பயனடைஞ்சவங்க தான் இருக்காங்க. அது குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும், அது அல்லது ஆவாஸ் யோஜனா முறையில் வீடுகாராக இருக்கட்டும், கழிவறை கட்டின விஷயமா இருக்கட்டும், அல்லது அரிசி வாங்குற திட்டத்தில் பயனடைஞ்சவங்களா இருக்கட்டும், ஜன்ஜன் திட்டத்தில் பயனடைஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லா திட்டங்களும் பயனடைஞ்சவங்க இன்னைக்கு மக்கள் எல்லாருமே எல்லா தொகுதியிலும் இருக்காங்க. அதனால நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி நாம எடுத்து சொல்லணும். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் மக்களுக்கு தீங்கு செய்து அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். திட்டங்கள் நிறைய நாங்கள் அறிக்கை கொடுக்கிறாரு. இன்னைக்கு அவங்களோட தேர்தல் அறிக்கை வருது. வெறும் 21 தொகுதியில் போட்டி போடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த இந்திய திருநாட்டுக்கான தேர்தல் அறிக்கை கொடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த 21 பேர் தான் இந்திய பாராளுமன்றத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்களா? அவங்களுக்கு 31 கொடுத்தே அவங்க ஒண்ணுமே செய்யல. போன முறை இந்த 21 பேர் தான் அவங்க இந்த பாராளுமன்றத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்களா? யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத நிர்ணயிக்க போறாங்களா? கிடையாது. அதனால அது வேஸ்ட் கூட்டணி. அவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாம எடுத்து சொல்லணும். இப்போ நிறைய பேசிட்டே போகலாம், அண்ணன் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால அடுத்தபடியாக நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை உங்கள் மத்தியிலே பேச அன்போடு அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி மகளிரின் சார்பாக ஒரு சால்வை மட்டும் போட்டு.
வந்துருங்கம்மா. பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத் மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. அடுத்தபடியாக வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக உரையாற்றுவார். எளிய மக்களுக்காக தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் செய்கின்ற தொண்டு செய்கின்ற ஒரு பாரத பிரதமருக்கு வாக்களிக்க வேண்டுமா? உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாக்களிக்க வேண்டுமா? ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை நம்முடைய சின்னம், ஏழையின் சின்னம், எழுச்சியுடைய சின்னம், பாவ மக்களின் சின்னம், உழைக்கின்ற சமுதாய மக்களின் சின்னம், ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சின்னம், ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய சின்னம், தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய சின்னம், மேடையில் இருக்கின்ற தலைவருடைய சின்னம், உங்கள் சின்னம், என் சின்னம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு கணேசபாண்டி அவர்கள் நன்றி உரையாற்றுவார். தேசிய ஜனநாயக கூட்டணி தென்காசி வெற்றி வேட்பாளர் இந்த மண்ணின் மைந்தார் திரு ஜான் பாண்டியன் அவர்களை வெற்றி பெற உழைப்போம் என்று இந்த செயல்வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்புரையாற்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மிக்க நன்றி. வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, தாமரை மலரட்டும், தென்காசி வளரட்டும். நன்றி. Hey,